எப்படி கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள், நீங்க கொடுங்கள். யாருக்கு? கர்த்தருக்கு. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவேன். அப்படியா? போடுவார்கள். யாரை கொண்டு? யாரையாவது கொண்டு போட வைப்பார். யாரையாவது கொண்டு போட வைப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கும். ஆனா நமக்கு ஆண்டவர் இதை தந்துடணும், அதை தந்துடணும், இப்படி வந்துடணும், இப்படி ஆசீர்வாதம் வந்துடணும், இப்படி இந்த சூழ்நிலையில எல்லாம் தந்துடணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் கிடைக்கல? ஏது நடக்கல? அப்போ நான் சொல்லல, இயேசுதான் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கணுங்க. பிசினித்தனம் பண்ணாம கொடுக்கணும். நம்ம எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் தான் அவர் அளப்பார். அது 100க்கு 100 உண்மைங்க. நீதிமான் பிசினித்தனம் இல்லாம கொடுப்பான். இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. குறைவான அன்பு இருந்துச்சுன்னா குறைவா கொடுப்பாங்க. மிகுந்த அன்பு இருந்துச்சுன்னா மிகுந்தியா கொடுப்பாங்க. தாவீது உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே தான் சொல்லுவான். உம்முடையதை நேசிக்கிறேன்னு சொல்ல, உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் நேசிக்கிற அவன் எப்படி கொடுத்தானா? தேவனுக்கு சொல்லி இவ்வளவுலாம் சம்பாதிச்சான், அதையும் கொடுத்தான். அதோடு மாத்திரம் இல்ல, தனக்குரியதையும் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அதான் தேவனுக்குன்னு கொடுக்கறது கொடுத்து போயிட வேண்டியதுன்னு. அப்புறம் தனக்குன்னு வச்சுக்கதையும் கொடுத்தான். இல்ல, வேதம் சொல்ற அவருடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினாலே அப்படின்னா அவருடைய ஆலயம். அதனால ஆண்டவருக்குரியதையும் கொடுத்துட்டேன், எனக்கு சொந்தமானதையும் கொடுத்தேன்றான். அவ்வளவு தூரம் அன்புங்க. அன்பு ஆண்டவர் மேல அதிகமா இருக்கிறவன் பிசினித்தனம் இல்லாம கொடுப்பாங்க. பிசினித்தனம் இல்லாம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி வகுப்பு ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொள்ள கருவதாங்க வாழும்படி உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 11 வாரங்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு 12வது வாரமாக தியானிக்க போகிறோம். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். உலகத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படி இருக்க எல்லாரும் பாவம் செஞ்சது நிமித்தமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் அவங்க நரகத்துக்கு போகணும். ஏன்னா பாவத்துக்கு சம்பளம் மரணம், நரகத்துக்கு போகணும். ஆனால் இதை அறிந்த தேவன் சாத்தானுக்கும் அவனுடைய தூதனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்துக்கு ஜனங்கள் போகக்கூடாது என்று எண்ணி ஜனங்களை ரட்சிக்க விரும்பினார். ஆகவே தேவன் தம்முடைய சொந்த குமாரனை
இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இப்போ வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் அப்படின்னா ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆகிறான் அப்படின்னா, ரோமர்கள் நிருபம் 5ஆவது அதிகாரம் 9ஆவது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. போதும். வேதம் சொல்லுகிறது கவனிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று எழுதியிருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனை சுத்தமாக்குகிறது, அவனை நீதிமானாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் யார் ஒருவர், ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறிச்சிங்களே, நான் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் நடந்தேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, இப்படி ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் ஆக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார். இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படும். அதோடு மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுது? தீத்துவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. போதும். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்முடைய நல்ல கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக்கப்படவில்லை. எந்த மனுஷனும் தன்னுடைய கிரியையினாலே நீதிமானாக முடியாது. இன்னைக்கு சும்மா உதாரணம் சொல்கிறேன். ஒரு 40 வயசு வரைக்கும் அவன் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டான், இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டான். 40 வயசாச்சு, கல்யாணம் ஆகி பிள்ளைகள்லாம் பிறந்தாச்சு, இனிமேல் அப்படிலாம் வாழ வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு மேலே தப்புக்கு போக வேண்டாம்னு நினச்சி தப்பு போகலை. இப்போது அவன் நீதிமான் ஆகிட்டானா? இந்த தப்பு இருக்குதே, பாவம் இருக்குதே, பாவம் போனால் தானே அவன் நீதிமான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணோம், தப்பு பண்ணோம், இப்போது நமக்கு பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க, இனிமேல் நம்ம வந்துட்டு சுத்தமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சி வாழ விரும்புகிறாங்க. அப்படி அல்ல. அப்படி வாழ்கிறதுனால அவங்க நீதிமான்கள் ஆக முடியாது. ஆனால் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு பெற்று இயேசு இரத்தத்தினால் கழுவப்படுறாங்களோ அவங்க நீதிமான்கள் இருக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்குது? கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம்? 5ஆம் வசனம் சொல்லுது, நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ நம்மை ரட்சித்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தவர் இப்போ நம்மை ரட்சித்தாராம். நமது கிரியைகளினாலே நம்மை ரட்சிக்கல, நாம் ஒருத்தர மன்னிப்பு கேட்டோம். அப்போ மன்னித்த அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தாக்கி அவருடைய இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலே. அப்படி ஆனால் பாவம் மன்னிப்பு கண்டு ஞான ஸ்நானத்திலும் ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்ம ரட்சித்தாராம். இவ்விதமாக என்ன பண்ணிட்டோம்? நம்ம கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெறுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள். அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான் என்கிற காரியத்தை குறித்து தான் பல வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாக கடந்த வாரத்தில் 146வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்தோம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்மை கர்த்தர் சிநேகிக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், துன்மார்க்கரை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். எப்போ நேசிப்பார்? வேதம் சொல்லுகிறபடி அவருடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அவளை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்லி ஓசியாவில் சொன்னார். அப்படியானால் எப்படி? வார்த்தை கொண்டு நாம் அவரிடத்தில் மனம் திரும்பும்போது, வார்த்தை கொண்டு மனம் திரும்பும்போது அவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நீதிமான்களை எப்படி நேசிக்கிறாராம்? அவர்களை சிநேகிக்கிறவர்களை நேசிக்கிறார். அப்போ யார் நீதிமான்களாக இருந்தாலும் அவரை சிநேகிக்கும் போது அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். இப்போ ஆபிரகாம் அவருடைய சிநேகிதன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆபிரகாம் அவரை சிநேகித்தான் என்று சொல்லியிருக்கான். தேவன் ஆபிரகாமை சிநேகித்தார். அது நிமித்தம் என்ன செஞ்சார்? அவனுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்தார். அதே போல் நான் உங்களை சீஷர்கள் என்று சொல்லலை, சகோதரர்கள் என்று சொல்ல, நான் உங்களை என்ன சொல்கிறேன்? சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஏன்?
என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னதினாலே நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஆண்டவர் சிநேகிதர் என்று சொல்கிறார். அப்படியானால் நீதிமானை நேசிக்கிற அவர் எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லித் தருகிறபடினாலே நீதிமான்களாகிய நம்மை நேசித்து நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். சரி, இன்றைக்கு 58ஆம் சங்கீதம் 11வது வசனம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. இப்போ நீதிமான் என்கிற தலைப்பின் கீழ் தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. அப்போ நீதிமான் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் எல்லாரும் மாதிரி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதல்ல. நமக்கு பலம் தருகிறவர். அவர் பலம் தருகிறவர். எப்படியெல்லாம் தருகிறார்? உலகத்தின் மக்களை எல்லாரையும் படைச்சிட்டாரு. வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலவற்றையும் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் நீதிமான்களாகிய உங்களுக்கோ எனக்கோ பலம் தருகிறவராயிருக்கிறார். எப்பொழுது என்ன பலம் தருகிறார்? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். பலனை அனுபவிப்பார்கள். யார்? நீதிமான்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் நமக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். பலன் அளிக்கிறவராயிருக்கு. அப்படின்னா என்ன கிரியை செய்யணும்? என்ன கிரியை செஞ்சால் பலன் அளிப்பார்? நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் நன்மை உண்டாகும், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அப்படியானால் என்ன கிரியை? இப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். வேதம் என்ன சொல்லுது? நாம் நற்கிரியை செய்வதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறபடி, அப்போ நம்ம கிரியை செய்கிறோமா? என்ன கிரியை செய்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். என்ன சொல்லுவதும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அப்படியானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன உபதேசித்தாரோ அதை செஞ்சார். இல்லை, நான் இப்படி சொல்றேன், என்ன செய்தாரோ அதை உபதேசித்தார். அப்போ அவர் செய்ததெல்லாம் உபதேசித்திருக்கிறார். இப்போ அவர் செய்தது நல்ல கிரியைகள். நானும் நீங்களும் அவருடைய உபதேசத்தின்படி நடக்கும்போது அந்த கிரியைகளை நாம் நிறைவேற்றுகிறோம்னு அர்த்தம். அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறோம்னு அர்த்தம். ஏதோ நம்ம நல்லது செஞ்சுட்டோம், அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம், அப்படி அல்ல. கிரியைகளின் ஒரு பலன் உண்டு என்று சொல்கிறார். இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அப்போ அவர் உபதேசித்தது எல்லாம் அவர் செய்த கிரியைகள். அப்போ நீங்களும் நானும் வசனத்தின்படி வாழும்போது நம்ம கிரியை செய்கிறோம்னு அர்த்தம். அந்த கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்றார். அதுதான் சங்கீதக்காரன் சொன்னான். 19வது சங்கீதம் 11வது வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. என்னவா? அவைகளினால் நான் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்னு சொல்றான். முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய வசனங்களை குறித்திருக்கும். அது ஆத்மா உயிர்ப்பிக்கிறது, அது கர்த்தருடைய சாட்சி முழுமையான. ஓகே, இப்போ 11ஆம் வசனம் படிங்க. அவைகளால், எவைகளால்? கர்த்தருடைய வசனங்களால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அப்போ தேவன் வசனத்தை கொண்டு எச்சரிக்கிறார். எப்படி? கை கொள்ளும்படி. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இப்போ நம்மெல்லாம் பைபிள் படிக்கிறோன்னா எதுக்கு படிக்கிறோம்? நான் கொஞ்சம் யோசிப்பேன். அதாவது சபைக்கு எல்லாரும் வர்றாங்க, ஓகே, பைபிள் ஸ்டடிக்கும் வர்றாங்க, சபையில் வந்து ஆராதிக்கிறாங்க, பைபிள் ஸ்டடியில் வந்து 2 பாட்டை பாடிட்டு வசனம் கேட்குறாங்க. சரி, கேட்டு என்ன பண்ண போகிறோம்?
இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி போகிறோம் வந்துடும், அப்படியா? அது வேஸ்ட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினார், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வர்றதோ அல்லவென்றால் ஆராதனைக்கு வர்றதோ முக்கியம். தேவன் சபையில் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன்னதத்தில் உள்ள ஆனந்த ஞானமானது இப்போ எப்படி சபையின் மூலமாக வெளிப்படுது. எதுக்கு வெளிப்படுத்துகிறாரு? நம்ம அவைகளின்படி வாழுங்க, அந்த கிரியை நடப்பிக்கிறதுக்காக தான் அந்த வசனங்களை சொல்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மன்னிக்கணும், நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரெகுலராக போயிட்டு வரணும், ஆராதனைக்கு போயிட்டு வரணும், பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு வரணும், அது வசனம் சொல்லுதே நம்ம வாழணுமே அப்படின்னு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? அது கைக்குள்ளதுனா வேஸ்ட் இல்லை, நம்ம அதன் பற்றி வாழலைன்னா வேஸ்ட் ஆச்சு. அது கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ இன்னைக்கு என்கிட்ட என்ன பேசுகிறான்னு தெரியும். அதே நேரத்தில் பைபிள் படிக்கிறோம், ஓகே நல்லது. பைபிள் படித்து முடிச்சிட்டோன்னு ஒரு திருப்தி, இன்னைக்கு ஒரு 2-3 அதிகாரம் படிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தி. அப்படி படித்த என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? அதை கிரியையில் காமிக்க வேண்டாமா? அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அவைகளை படிக்கிறதுனால் பலன் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டும் அதை வாசிக்கிறவளும் பாக்கியவான்கள் இருக்கு. மற்றதெல்லாம் கை கொள்ளணும், வாசிக்கிறவனும் கை கொள்ளுறவனும் பாக்கியவான் அதில் இருக்கும். ஆனால் நமக்கு ஏன் வேதத்தை கொடுத்தாரு? வேதத்தின்படி வாழ்றதுக்கு. இன்னைக்கு அப்படி இல்லையே. நேர் படிக்கிறாங்க, வாழ்றாங்களா? இல்லை. நமக்கு ஒரு வசனம் தெரிஞ்ச, ஆண்டவரே நான் இப்படி வசனத்தின்படி வாழணும்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, அது வாழ்றதுக்கு கர்த்தர் பலன் தருவார். மரியாள் இதோ ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னா உடனே அடுத்த நாளே குழந்தை பிறக்கல, 300 நாள் கழிச்சு தான் பிறகு. அப்படியே நீங்களோ நானோ ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாலும் இது கடினமான உபதேசம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கடினமான உபதேசத்தை ஆண்டவர் நமக்கு உபதேசிக்கல. ஆனா நமக்கு கடினமா இருக்க காரணம் என்னன்னா, நமக்கு அவர் மேல பிரியம் இல்லை. அவர் மேல பிரியம்னா எதுவுமே கஷ்டமா இருக்காதுங்க, எதுவுமே கடினமா இருக்கு. ஆனா பைபிள் படிக்கிறோம், அப்படி வாழணுமா வேண்டாமா? வாழத்தான் செய்யணும். ஆனா வாழ்றோமா? ஏதாவது ஒரு வசனம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம படித்தோம், என்ன படித்தோன்னு கேட்டு பாருங்க. இருங்க பாஸ்டர் சொல்கிறேன், இருங்க பாஸ்டர் கட்டாயம் படித்தேன் இல்லைன்னு சொல். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ரொட்டீனாக படிக்கிறமே தவிர நம்ம அர்ப்பணித்து வாழ்கிறதுக்காக படிக்கல. அங்கே தான் பிரச்சனையே. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. யாருக்கு? நீதிமானுக்கு. வாசிக்கிறதுனால பலன் போடலையே. நிறைய பேர் படிக்கவும் மாட்டாங்க, ஏதோ வியாதி வந்துச்சுன்னா தலைக்கு மாட்டில் வச்சு படுத்திருப்பாங்க. ஏன்னா காற்று கருப்பு வந்துடக்கூடாது. எத்தனை பேர் அந்த வேலையை செய்கிறோம்? பைபிள் எங்கேயும் இருக்கும், ஆனால் உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சுன்னு வச்சுங்க, பைபிளை கொண்டா வச்சிரும் அப்படின்னு தலைக்கு மாட்டில் வச்சுருக்கோம். வேஸ்ட்டுங்க. அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இப்போ கேட்குறோம்ல, எது கேட்குறோம்? வாழ்றதுக்கு தான் கேட்குறோம். நமக்கு வாழ பிடிக்கல இல்லை வாழ முடியாதுன்னு சொன்னால் கேட்டு என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? ஸோ வசனத்தை படிக்கும்போது நாம் இப்படி தான் இருக்கணும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. அது கடினமான உபதேசம், என்னால் முடியாது, இதை எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஸோ நீதிமானுக்கு பலன் கொடுக்கிறவர் என்ன பலன் கொடுக்குறாராம்? வசனங்களை கை கொடுக்கிறதுனால் மிகுந்த பலன் கொடுக்குறாராம். ஓகே, ஒன்று. ரெண்டாவதாக நீதிமானுக்கு கொடுக்கும் பலனை கொஞ்சம் பாருங்களேன். உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம். பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார்,
வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வசனம், பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவர பண்ணினார், வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். யாருக்கு? மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாகிய நீதிமான்களுக்கு வயலில் விளையும் பலனை அவங்களுக்கு புசிக்க கொடுத்தார். அப்போது அந்த நாளில் அவங்க வனாந்திரத்தில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது அவங்க நிலத்தில் பயிரிடுறாங்க வச்சுக்கோங்க. மேகம் எழும்புற வரைக்கும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்போ அந்த நேரத்தில் பயிரிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கு விளைச்சல் பலன் கொடுக்குறாரு. விளைச்சல் கருகி போகல, பலன் கொடுக்குறாரு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு நிலம் வச்சு பயிரிடுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் சம்பாதிக்கிறவங்களா தான் இருக்கிறோம். ஆனால் சம்பாத்தியம் எங்கோ பொத்தலான பயில போகுதே. அப்போ அந்த நிலம் எப்போ பலன் கொடுக்குதான்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. எங்க அவன் என்ன சொல்றான்? கில்போவா மலைகளே, சாப்பிடுற மாதிரி இருக்கான் தாவீது. ஏன் கில்போவா மலைகளுக்கு சாப்பிட்டான்? கில்போவா மலையில்தான் பெலிஸ்தியர்கள் சவுலையும் சவுலுடைய 3 குமார்களையும் கொன்னுட்டாங்க. அந்த மலையில தான் கொன்னுட்டாங்க. அதனால மலையை சபிக்கிறான். உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றான்? பலந்தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்றான்? காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள். அப்போ இந்த வயல் எந்த மாதிரி பலன் கொடுக்குது? எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அது பலன் கொடுக்குது. அப்போது நம்ம இப்போ சொல்கிறேன், நம்ம வயல் வச்சு உழுது பயிரிட்டுக்கிட்டு இருக்கல, எல்லாரும் சம்பாதிக்கிறவங்களாயிட்டோம். ஆனால் இந்த சம்பாத்தியத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. மருத்துவமனை கொடுக்கறது என்ன, கடங்காரங்கிட்ட கொடுக்கறது என்ன, அப்புறம் அடுத்தவன்கிட்ட கொடுத்து ஏமாறுறது என்ன, இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட இல்லையே. ஏன் ஏன் அன்னைக்கு அந்த வயலை கர்த்தர் ஆசீர்வதித்து பலம் கொடுத்தாரு. நீதிமான்களுக்கு அந்த பலன் கொடுக்கத்தக்கதான் ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு ஏன் நம்ம பலன்ல ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இல்லை? ஆனால் வேதம் சொல்லுது காணிக்கைக்கு ஏற்ற பலன் கொடுக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தில் கூட அவங்க தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கைக்கு ஏற்றபடி அவங்க கையின் பிரயாசத்தில் பலன் உண்டு. அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எப்படி தேவனுக்கு என்று காணிக்க செலுத்துறோம்? எப்படி காணிக்க செலுத்துறோம்? வசனம் சொல்வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 26வது வசனம். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். பிசினித்தனம் என்ன? கஞ்சத்தனம். நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. குறைவான அன்பு இருந்துச்சுன்னா குறைவாக கொடுப்பாங்க, மிகுந்த அன்பு இருந்துச்சுன்னா மிகுந்தியாக கொடுப்பாங்க. தாவீது உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு தான் சொல்லுவான். உம்முடையதை நேசிக்கிறேன்னு சொல்லல, உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுவான். அவன் நேசிக்கிற அவன் எப்படி கொடுத்தானா? தேவனுக்கென்று சொல்லி இவ்வளவுலாம் சம்பாதிச்சான், அதையும் கொடுத்தான். அதோடு மாத்திரம் இல்லை, தனக்குரியதையும் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? அதான் தேவனுக்குன்னு கொடுக்கறது கொடுத்துட்டு போயிட வேண்டியதுன்னு.
அப்புறம் தனக்குன்னு வச்சுக்கதையும் கொடுத்தாங்க இல்லையா? வேதம் சொல்லுது அவருடைய ஆலயத்தின் மேல் வைத்த வாஞ்சையினாலேன்னு இருக்கும். அப்படின்னா அவருடைய ஆலயம். அதனால ஆண்டவருக்குரியதையும் கொடுத்துட்டேன், எனக்கு சொந்தமானதையும் கொடுத்தேன்றான். அவ்வளோ தூரம் அன்புங்க. அன்பு ஆண்டவர் மேலே அதிகமாக இருக்கிறவன் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு தகப்பன் தாய் 2 சின்ன பிள்ளைகள் போயிட்டுருக்காங்க. அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது. ஐஸ்கிரீம் அவங்க ஒரு 50 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. வேணும் வேணும் அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. அது 150 ரூபாப்பா, அதுதான் வேணும் அப்படின்றாங்க. இப்போ பையன் ஒரு பொண்ணு 2 பிள்ளைகள். ஆனால் இப்போ பையன் மேலே இந்த அன்பில் 150 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. காரணம் அன்பு. அதே நேரத்தில் அவங்ககிட்ட வந்து ஒரு பிச்சைக்கார பையன், அம்மா ஐயா பசிக்கு இதாக கொடுங்கண்ணா, எவ்வளோ கொடுப்பாங்க? அவனுக்கு 150 ரூபா, இவனுக்கு இந்த இடம் 10 ரூபா வச்சுக்கப்போ. ஏன் இந்த பிள்ளை கொடுக்க முடியல? இந்த பிள்ளையும் அவங்க பிள்ளை மாதிரி தானே இருக்கிறான். ஆனால் ஏன் கொடுக்க முடியல? தாம் பிள்ளை மேலே அன்பு, இவன் மேலே அந்த அன்பு இல்லை. அப்போது நீதிமானுக்கு தேவன் மேலே நேசம் ஜாஸ்தியாக இருந்தா பிசினித்தனம் பண்ணாமல் கொடுப்பாங்க. அளவு பார்த்துலாம் கொடுக்க மாட்டான். போதும் போதும் இவ்வளவு போதும் போ டப். இந்த பிசினித்தனம் பண்ணிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு தானே இது போதும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நலிஞ்சது நசல் கொண்டது இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாருன்னு, ஏற்றுக்கவே மாட்டாருன்னு. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் அப்படிலாம் கிழிஞ்ச நோட்டை போடுறவங்க உண்டுங்க. ஆச்சரியமாக இருக்குது. நான் யாரும் குற்றம் சொல்லலை. எங்கே செல்லும் அதோ இங்கே செல்லும், சர்ச்சு பேங்க்கில் செல்லும். எங்கே இப்படிலாம் கொடுக்குறாங்க. ஒருவேளை நான் மன்னிக்கணும், ஒருவேளை அதுதான் இருந்துச்சு. அந்த 7வது விட்ட 2 காசு தான் இருந்தது, அதான் போட்டுச்சு. 2 காசு போட்டுக்க பேர் அப்படின்னு சொல்லலை. அதைத்தான் ஆண்டவர் நிறையா கொடுத்ததுனார். மற்றவங்கள்லாம் தங்களுடைய வருமானத்திலிருந்து போட்டு விடுறாங்க. இவளோ தனக்கு இருந்ததெல்லாம் போட்டா. ஏன் போட்டா? அன்புங்க, அன்பு. இன்னைக்கு வேதம் சொல்லுது நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அப்போ நம்ம ஆண்டவரை கொடுக்கறதுனால நம்முடைய கையின் பிரயாசம் அன்னைக்கு வயல் காணிக்கைக்கு ஏற்ற பலம் தருகிறதா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறோமே இந்த சம்பாத்தியம் ஏன் அங்கே போச்சு, ஏன் இங்கே போச்சு, ஏன் டாக்டர்கிட்ட போச்சு, ஏன் வக்கீல்கிட்ட போச்சு, ஏன் அங்கே போச்சு இங்கே போச்சு, எங்கேயோ போச்சு. நம்முடைய ஆசீர்வாதமெல்லாம் எங்கேயோ போகுது, பொத்தலான பையில போகிற மாதிரி இருக்குது. ஏன் ஏன் ஏன்? காணிக்கைக்கு ஏற்ற பலம் தரும் நிலம். ஆனால் நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். இப்போது எப்போ கொடுப்பார் பாருங்களேன். ஆண்டவர் எப்படி கொடுப்பார், எப்போ கொடுப்பாருன்னு பாருங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து தான் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே தான் கேட்போமே தவிர நம்ம கொடுக்குறோமா? காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் நிலம். அப்போ நம்ம எப்படி பிசினித்தனம் இல்லாம கொடுக்குறவன் நீதிமான். எப்படி கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள், நீங்க கொடுங்கள். யாருக்கு? கர்த்தருக்கு. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவேன். அப்படியா? போடுவார்கள். யாரை கொண்டு? யாரையாவது கொண்டு போட வைப்பார், யாரையாவது கொண்டு போட வைப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆனால் நமக்கு ஆண்டவர் இதை தந்துடணும், அதை தந்துடணும், இப்படி வந்துடணும், இப்படி ஆசீர்வாதம் வந்துடணும், இப்படி இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் தந்துடணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் ஏன் கிடைக்கல, ஏது நடக்கல? அப்போ நான் சொல்லலை, இயேசுதான் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கணுங்க, பிசினித்தனம் பண்ணாம கொடுக்கணும். நம்ம எந்த அளவுன்னு அளக்கிறோமோ அந்த அளவுனால தான் அவர் அளப்பார். போங்க, அது 100க்கு 100 உண்மைங்க. நான் என்னுடைய சாட்சியை நான் ஒரு 2-3 சொல்கிறேன் பாருங்களேன். நான் சைக்கிளில் ஒரு நாள் ஊழியத்துக்கு போயினேன், பல வருஷத்துக்கு முன்னால். குயின் விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். எய்த்தாப்பில் ஒரு சகோதரி, 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு விசுவாச சகோதரி, எனக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க. அவங்க எய்த்தாப்பில் வந்தாங்க. பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்கே போகிறீங்க அப்படின்னு. உங்களை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு. நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு பாஸ்டர் உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ண போகிறேன், என் ஒய்ஃப் இருப்பா, பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்கிட்ட 2 50 ரூபா தான் இருக்குது. 2 தனித்தனி 50 ரூபா, 100 ரூபாயில் 2 50 ரூபா இருக்குது. நான் நினச்சேன், அவர் ரொம்ப உடச்சப்படுத்திருக்காரு, வியாதிப்பட்டவர், ஏழை. அதனால் ஜோமெண்ட்டு அவருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு நம்ம ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு வரலாம், இப்படி தான் நினச்சி போனேன். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட வசனங்களை பேசிட்டு கடைசியில் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு. சரியா ஜெபம் பண்ணலான்னாரு. நான் ஜெபம் பண்ண எழுந்திரிச்சு நிற்கும் போது இன்னொருத்தர் வந்துட்டார், ஒரு ஊழியக்காரர். அவர் இவரை விட ஏழை. இப்போ எனக்கு இதில் யாருக்கு கொடுக்குறது? 2 50 ரூபா தான் இருக்குது, யாருக்கு கொடுக்குறது? நான் யோசிச்சேன்னா ஆவியான சொன்னாரா எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், ஆளுக்கு 50 ரூபாய் கையில் கொடுத்து போயிடுவோம், இவங்களும் ஒரு கஷ்டப்பட்டவங்க, கொடுத்துருவோம் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு தான் வந்தேன். வந்தால் அந்த சகோதரி உட்காந்துருக்காங்க. என்ன சிஸ்டர் போகலையா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களை பார்த்துட்டு தான் போகலான்னு வந்தேன். அப்படியா, என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. முட்டி போட்டாங்க, பைபிளை திறந்தாங்க. பைபிளில் ஒரு கவர், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார், அதனால் வந்தேன். 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளவங்க, நம்ம சபையில் ஒரு நல்ல விசுவாசி, எனக்கு தெரியும், உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்தாரு, அதனால் கொண்டு வந்தேன். இல்லை சிஸ்டர், நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுத்துங்க. பாஸ்டர் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டேன் பாஸ்டர், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க சொன்னார், ஆகையினால உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லை. ஜெபம் பண்ணிவிட்டு சரி அதை எடுத்துட்டேன். அவங்க போன பிறகு திறந்து பார்க்குறேன், 1000 ரூபா இருந்துச்சு. 1000 ரூபா இருந்துச்சு. நான் கொடுத்தது ஒன்லி 100, ஆனால் ஆண்டவர் கொடுத்தது 1000 ரூபா. இப்படிலாம் கொடுப்பாருன்னு சொல்லி தான் நானும் நிறையா கொடுக்குறேன் பாஸ்டர். இப்படி கொடுப்பாருங்கிறக்காக கொடுக்கக்கூடாது, நம்ம இயற்கையாகவே அன்பு செலுத்தி கொடுக்கணும். அவர் கொடுப்பாருன்னு எப்படி 1000 ரூபா நமக்கு தருவார்னு நினச்சேன், நான் நினைக்கலையே. 1000 ரூபா நமக்கு தருவாருன்னு நினைக்கலையே. ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணி கொடுத்தேன், எண்ணம் கொண்டு கொடுத்தேன். எண்ணி கொடுத்தோம்னா நீங்கள் வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. ஸோ இன்னொரு சமயம், ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் ஒருத்தர், ஒரு 6 மணி இருக்கும், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், குன்றத்தூர் பகுதியிலிருந்து. ஐயா, எனக்கு கண் ஆப்ரேஷனுக்காக மண்டே போய் ஜாயின் பண்ண போகிறேன் ஹாஸ்பிட்டலில், எனக்கு அவன் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னார். நான் ஜெபம் பண்ணிவிட்டு, ஒரு கண்ணா 2 கண்ணா அப்படின்னு கேட்டேன். 2 கண்ணுன்னார். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா எவ்வளோ ஆகுது பாஸ்டர் அப்படின்னேன். 7500 ஐயா. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 5000 ரூபா இருக்குது. மீதி என்ன சொல்லுவீங்க? அது கர்த்தர் தருவார் ஐயா, அவ்வளோதான் சொன்னார். என்கிட்ட ஜெபந்தான் முதல்ல சொன்னார், நான் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் கரெக்டாக என்கிட்ட 2500 ரூபா இருந்துச்சு. 2500 ரூபா இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு? 2500 ரூபா தான் ஐயா. எனக்கு ஒன்றும் ஓடலை. சரி பார்ப்போம், அடுத்த நாள் சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லி, பாஸ்டர் முடிஞ்சால் நாளைக்கு சாயங்காலம் வந்துட்டு போங்க பாஸ்டர். நான் வந்தார். வந்துட்டு
2500 கையில் கொடுத்துட்டு தைரியமாக போங்க, கடன் வாங்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்லா சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்புறம் அவர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அழுது ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இப்படி பணம் தருவாங்கன்னு நான் நினைக்கல, ஆனால் இவர் மூலம் எனக்கு கொடுத்தீங்களே, இவருக்கு அந்த எண்ணம் தந்தீங்களே, உங்களை பல மடங்காக ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு பிரான்ச் சர்ச்சுக்கு போனால் பெரிய வசதி உள்ளவர். திடீர்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்து போயிட்டு, பாஸ்டர் கொஞ்சம் வாங்கினார். என்ன விஷயம்னு? இல்லை வாங்கினார். ரோல் மாதிரி அப்படி சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு என்கிட்ட இந்தாங்க இது காணிக்க அப்படின்னு கொடுத்தார். என்னைக்குமே அப்படி கொடுக்காதவர். ரைட், சோத்திரம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து எண்ணி பார்த்தேன், 58,500 நோட்டு. 58,500 நோட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, நமக்கு தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், காணிக்க போடுவாங்க, சந்திப்பார், இவ்வளோதான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ தூரம் நான் செஞ்சேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு பெருமைக்காக சொல்ல வரல, தயவுசெய்து மன்னிச்சுங்க. அதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு சமயத்தில் ஒரு பாஸ்டர், என் சர்ச்சு கட்டணும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னாரு. சர்ச்சு முழுசுக்கும் காசு கேட்பார் போலுங்க நினச்சேன். இல்லை, டெரஸ் மட்டும்தான் பண்ணணும், அது கொஞ்சம் சிமெண்ட் தேவைன்னாரு. அதுக்கு முடிஞ்சது நான் என்ன பண்ணிட்டேன், போய் வாங்கியே கொடுத்துட்டேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வந்து ஒரு பைபிள் மாதிரி இருக்குது, நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐயா, இது 45,000 ரூபா தசம பாகம், 5,000 ரூபா பொருத்தனை காணிக்க அப்படின்னு 50,000 ரூபா கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்னு சொல்கிறேன். பீகாரில் ஒரு சர்ச்சு கட்டணும், அது கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன், மீதியும் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு பிரதரை கூப்பிட்டு, இந்தாங்க பிரதர், இதை நீங்கள் அங்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சேன். காலையில் 7 மணிக்கெலாம் வந்துட்டார். என் ஒய்ஃப், என்ன இவ்வளோ காலையில் பிரதர் வந்திருக்காரு? இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சர்ச்சுங்க. அப்படியா பிரதர், நீங்கள் டீ குடிச்சு போங்க பிரதர் அப்படின்னு சொல்லி டீ கொடுத்து அனுப்பிச்சாச்சு. எனக்கு லண்டன்லேருந்து ஒரு ஃபோன் வருதுங்க. லண்டன்லேருந்து ஒரு ஃபோன், பாஸ்டர் குளித்தலைக்கு சர்ச்சுக்கு ஒரு இடம் பாருங்க பாஸ்டர் அப்படி. ஐயோ, நான் சொன்னேன், உங்களுக்கே வீடு இல்லையே, அப்புறம் சர்ச்சுக்கு இடம் பாருங்கன்றீங்களே. இல்லை பாருங்க, எங்களுக்கு முதல்ல இல்லை, கர்த்தருக்கு தான் முதல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னாங்க. நான் ஒரு வீட்டோட ஒரு இடம் இருந்துச்சு, நான் அதை பார்த்து சொன்னோன்னே எவ்வளோன்னு சொல்லுங்கன்னாங்க. சொன்னேன். அங்கேருந்து உடனே பணத்தை அனுப்புனாங்க, ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் குளித்தல் அதில் தான் நடக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்தொழி முடி நன்றை அளந்து உங்கள் மடியிலே போடுவேன். இல்லை போடு. இப்போ யாரை வச்சு போடுவார்? யாரை வச்சு வேணாலும் போடுவார். மாமியார் வீட்டில் இருந்து கூட வரலாம், இல்லை யாரோ சொந்தக்காரங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஏதோ கொடுத்து போகலாம், ஏதாவது செய்யலாங்க. கொடுக்கறது நம்ம பாக்கியங்க. நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பானா. இந்த வயல் எப்படி பலன் கொடுக்குதான்? காணிக்கைக்கு ஏற்றபடி பலன் கொடுக்குதான். அப்போது நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வயல் வைக்கல, ஆனால் நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம தேவனுக்குன்னு உற்சாகமாக கொடுக்கணும். வேதாம் தான் சொல்லுது, உற்சாகமாக கொடுக்கறதுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். இன்னும் சொல்கிறேன் பாருங்களேன், வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எல்லாம் தெரிஞ்ச வசனம். எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த வயலில் வருதுன்னு பாருங்கள். 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய ஒன்று வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்ன சொல்றாரு? ஜனங்களை பார்த்து, உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் சொல்லிட்டு, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாரு? பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, அவைகளை விட்டு விலகி போறீங்க. இப்ப சொல்றாரு, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். அன்னையிலிருந்து நீங்க இப்படிதான் வழி தப்பி போயிட்டீங்க.
ஆனா நான் சொல்றேன் என்னிடத்தில் திரும்புங்கள்னு. அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். அப்ப இது வரைக்கும் அவங்களும் திரும்பல, ஆண்டவரும் திரும்பல. அவங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்பல. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ஓஹோ, உடனே கேட்குறாங்க, நாங்க எந்த விஷயத்துல திரும்பணும்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்துல திரும்பணும்னு நினைக்கிறீங்க? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஐயோ, என்ன சொல்றாரு? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? உடனே என்ன சொல்றாங்க? எதுல உங்களை ஏமாத்திட்டோம்? எதுலங்க உங்களை ஏமாத்திட்டோம் சொல்லிட்டு தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. இப்ப அந்த ஜனங்கள் எப்ப இருந்து அந்த மாதிரி நடக்கிறாங்க? உங்கள் பிதாக்களின் காலத்திலிருந்து நீங்க இது மாதிரி தான் செஞ்சிட்டீங்க. அந்த காலத்திலிருந்தே நீங்க இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்னிடத்துக்கு திரும்புவீர்களானா நான் உங்களை திரும்புவேன். என்னை வஞ்சித்துட்டீங்களே, தேவனை வஞ்சிக்கலாமா? என்னை வஞ்சித்துட்டீங்களேன்றாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, எதுல வஞ்சித்துட்டோம்? உடனே அவர் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகங்கிறது வேறு, காணிக்கை என்பது வேறு. தசம பாகத்தை பிரித்து 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 4 வாரமாக பாக்ஸில் போடுறது கிடையாது. அது வேதத்துக்கு ஒத்து வராது. தசம பாகம் என்பது கத்த தருகிற ஆசீர்வாதத்தில் தேவனுக்கு என்று கொடுக்குற 10ல் ஒரு பாகம். 10ல் ஒரு பாகம். நீங்கள் இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதுன்னு நீங்கள் என்னைக்கும் சொல்லாதீங்க. நான் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போது காணிக்கையிலும் தானே, தசம பாகத்திலும் காணி. நிறைய நேரத்தில் தசம பாகத்தை கொடுக்கறதில்ல. நான் எல்லாரையும் சொல்ல வரல, நிறைய பேர் அப்படி கொடுக்கறதே இல்லை. அதே நேரத்தில் காணிக்கையிலும் நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கப்பா. தசம பாகத்திலையும் ஏமாத்துறீங்க, காணிக்கையிலையும் ஏமாத்துறீங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஐயோ ஐயோ, ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஏங்க, தசம பாகம் காணிக்கை கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஏமாத்தி விட்டீங்களாடா, என்ன ஏமாத்துறீங்களே, என்னை ஏமாத்திட்டு நல்லா இருந்துருவீங்க. அடுத்த சென்டென்ஸ் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், சபிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நிறைய நேரம் சாபம் நம்ம கையில் வர்றதெல்லாம் எங்கேயோ போகுது, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகுது. என்ன ஏமாத்தி விட்டீங்களே, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு என்னை வஞ்சித்தீர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அதனால் சோதித்து பாருங்கள். எதனால? தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வாங்க. அதனால என்ன சோதிச்சு பாருங்க. ஆண்டவரை யாரும் சோதிக்க கூடாது. ஆண்டவரே சொன்ன காரியம் சோதிக்க சொல்லி இந்த காரியம் தான் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அடிச்சாரு. இப்போ நீங்க தசம்பாவும் காணி கொண்டு வந்தீங்கன்னா, பூமியின் கனியை பட்சித்து போட வச்சதே நான் தான், கொண்டு வராதனால. இப்போ நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அப்போ இதுவரைக்கும் பூமியின் கனிகளை பட்சித்து போடுறது எந்தது? பறவைகள், மிருகங்கள், அப்படிதானா? இப்போ அவைகளை பட்சித்து போட வச்சது யாரு? தேவன் தான். வயல் ஆசீர்வாதம் தரலையே, அது பட்சித்து போட்டுச்சுத. பறவைகளோ மிருகங்களோ அதை பட்சித்து போட்டுச்சுத. ஆனா நீங்க இப்படி செய்யும் போது, அப்படி பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. என்ன சொல்றாரு? இனிமே அழிக்காது. இனிமே நிலத்தின் கனியை அழிக்காது. ஏன் தெரியுமா? நான் தான் அந்த பூச்சிகளை மிருகங்களை அழிச்சிட்டேன், நான் தான். ஆனா இதுக்கு வரைக்கும் நான் தான் அதை பட்சித்து போட வச்சேன். ஏன் தெரியுமா? நீங்க தசம்பாகம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, காணி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ எப்படி ஆசீர்வாதம் வந்தது? இந்த நிலத்துல எப்படி ஆசீர்வாதம் வந்தது? நிலத்தின் பலனை அழிப்பதில்லை.
வெளியில் உள்ள திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதுமில்லை. அப்போ இது வரைக்கும் பலம் கொடுக்கல, திராட்சை செடியும் பலம் இல்லாமல் போச்சு. ஏன்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் பிதாக்கள் காலம் தொடங்கி நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்தி விட்டீங்க. ஆனால் அங்கே வாசித்தோம் 2 சாமுவேல் 1:21 காணிக்கைக்கு ஏற்ற பலம் தரும் நிலம். அப்போ இப்போ நீங்க இப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்குது? எதுலாம் கனியா பட்சிக்கிறவைகளை நாம் என்ன பண்ணுவோம்? உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, அவைகளை அழிக்கக்கூடாது, அப்படி பண்ணுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பலன் கிடைக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். இதுக்கு முன்னால ஏன் அந்த வார்த்தை சொல்லல? நம்ம குறைபட்டு எப்படியோ போயிட்டோங்க, கீழே போயிட்டோம். ஆனா இப்போ பலன் தர்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ உங்க வாழ்க்கை வசதியா போச்சு, ஆசுலாம மாறி போச்சு. இப்போ எல்லா ஜாதிகளும் என்ன சொல்றாங்க? அடே அவங்கெல்லாம் பாக்கியவாங்கப்பா, ஆண்டவருக்காக வாழ்றவங்கப்பா, அதனால பாக்கியவான்கள்ப்பா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பாக்கியம் அடைய வச்சுட்டாரு. சொல்லிட்டு தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அந்த தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் அப்படின்னா உங்க இடம், உங்க வாழ்க்கை, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்ன்றார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீதிமான்களுக்கு பலம் தருகிறவர். காணிக்கையும் தசமாக கொடுத்தா என்ன செய்வாரான்? இதுவரைக்கும் அழிச்சிட்டு வந்த எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன். பலனை அழிச்ச பறவைகளையோ மிருகங்களையோ நான் அழிச்சிருவேன். இப்போ அதெல்லாம் பலம் கொடுக்கும், அதெல்லாம் செழிப்பாக இருக்கும். ஏன்? இவங்க என்ன மந்திரம் வச்சிட்டாங்க? வேற ஒன்றும் இல்லையே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு காணிக்கையும் கொடுத்தாங்க, அவ்வளோதான். தசமாகவும் கர்த்தருடையது, காணிக்கையும் கர்த்தருடையது. மறுபடியும் சொல்கிறேன், இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடாது, புதிய ஏற்பாட்டிலையும் கட்டாயம் இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மாயக்காராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. என்ன சொல்றாரு? வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! உங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமாக கொடுக்குறீங்க, ஓகே. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்த நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும். எவைகளை? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்கணும். எவைகள்? தசம பாகத்தையும் விடாதிருக்கும். இப்போ சொல்லுவாங்க, இது யாருக்கு? அந்த நாளில் இருந்த பரிசேயருக்கோ வேதபாரகருக்கோ சொன்னதுங்க. இது நமக்கு சொல்லப்படலை. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, இப்ப 27ஆம் வசனத்தை வாசிக்க. மாயக்காராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! சரி, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். 28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். 29. மாயக்காராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இப்போ 27வது 28வது வசனம் யாருக்கு சொல்லியிருக்கு? வேதபாரகரே,
பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவன் எலும்பு கூடும் சகல அசுத்தத்தினால் நடந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்குள்ளே நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நடந்து. இது யாருக்கு சொல்லப்பட்டது? பரிசேயருக்கும் வேதபாரகரும் தானே, நமக்கு இல்லைல்ல. அப்போ உள்ள நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்ல. இது பிரசங்கம் பண்ணக்கூடாது இல்லை. அது அவங்களுக்கு, இதுவும் அவங்களுக்கு தான். இது நமக்கு தேவையில்லைன்னா அப்போ நம்ம உள்ளத்தில் எப்படி வேணாலும் இருந்துடலாம். வெளியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளத்தில் எப்படி வேணாலும் இருந்துடலாம் அப்படின்னு சும்மா இருந்துடலாம்ல. இது நமக்கு சொல்லப்படலை பிரதர், சிஸ்டர். இது நமக்கு சொல்லப்படலை சிஸ்டர். இது யாருக்கு சொல்லப்பட்டது? பரிசேயருக்கு வேதபாரகருக்கும் சொல்லப்பட்டது. அதனால இது நமக்கு தேவை. இதை நம்ம ஒமிட் பண்ண முடியுமா? இதை வெட்கக்கேடு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, அதனால கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. வெரி சாரி, எனக்கு இயேசு சொன்னார், அதனால் நானும் சொல்லுவேன். ஓகே, இப்போ அதனால இப்போ தசமபாகம் காணி கொடுக்கும்போது நீதிமான் எப்படி கொடுப்பானா? பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பானா. ஏன் கொடுக்குறான் பிசினித்தனம் இல்லாமல்? ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறனால பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்குறான். அன்பு இல்லாதனால பிசினித்தனம் பண்ணி கொடுக்குறான். ஏங்க, இப்போ யாருக்கோ கொடுத்தா திருப்பி அவங்க கொடுப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்தா திருப்பி கட்டான் கொடுப்பேன்றாரு. அது யார் மூலமாகவும் கொடுக்க வைப்பேன்றாரு. இதுதாங்க உண்மை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னடா ஆண்டவருக்கு போய் இவ்வளவு கொடுக்கணுமா? சி, அட்டி பார்த்து போட வேண்டியிருக்கு. எவ்வளோ வேதனை. ஆனால் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் நிலம். அப்போ தேவன் நீதிமான்களுடைய வயலில் காணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுப்பார். நமக்கு வயல் வச்சுக்கல, ஆனால் கையின் பிரயாசம் உண்டு. இந்த கையின் பிரயாசம் நமக்கு பலனாக இருக்கும்படிக்கு அதை அங்கே போய் செலவு பண்ணி, டாக்டர்கிட்ட செலவு பண்ணி, வக்கீல்கிட்ட செலவு பண்ணி, இங்கே செலவு பண்ணி, அங்கே செலவு பண்ணி, ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக போகிறதுக்கு அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். நமக்கு ஆண்டவருக்குன்னு சொல்லி தசமபாகம், தசமபாகம்னா ஏதோ நம்மகிட்ட கிடைச்சது இது தசமபாகம் இல்லை, இது காணி அப்படி கொடுக்கக்கூடாது. கத்த தந்த ஆசீர்வாதம் எவ்வளவோ அதில் கொடுத்துடணும். சரி, எப்படியோ ரைட். ஸோ காணிக்கைக்கேற்ற பலன் தரக்கூடிய நிலமாய் கத்தர் நீதிமான் கொடுப்பார். மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். ஓ, நீதிமான் என்ன பண்ணுவானா? வசனத்தை விதைக்கிறவனா இருப்பான். அப்படி வசனத்தை விதைக்கும் போது மெய்பலன் அடைவான். துன்மார்க்கன் விருதா வேலை செய்யறான், எல்லா வேலையும் செய்யறான், ஆபீஸ்லயோ அங்கேயோ இங்கேயோ எல்லா வேலையும் செய்யறான். ஆனால் நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். நீதினா என்ன? வசனம். வசனம். இந்த வசனத்தை விதைக்கிறவங்க மெய்பலனே இருப்பாங்க, பெறுவாங்க. அப்போ நீதிமான்கள் நமக்கு மெய்பலன் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா சுவிசேஷன் சொல்கிறவங்களா இருக்கும். சுவிசேஷன் சொல்கிறவங்களா இருக்கும். கட்டாயம் சொல்லணுங்க. உங்களுக்கோ எனக்கோ யாரோ சொன்னதுனால தானுங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நீதிமான் நீதி விதைக்கிறவனாக இருந்து மெய்பலனை பெற்றுக்கொள்வானாம். நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது சுவிசேஷம் சொல்லணும் போல தெரியுதா? ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என்னை குறித்தோ யாருக்கு மத்தியில்? பாவிகளும் விபச்சாரிகளும் அப்படின்னு அவருடைய சந்ததியிலே. இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன் வசனத்தை சொல்கிறதுக்கு வெட்கம் அவனுக்கு? நானும் உன்னை குறித்து வெட்கப்படுவேன். ஆகையினால நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, அதாவது நீதியை விதைக்கிறவளாக இருந்தால் மெய் பலனை பெறுவோம். நீதிமான் பலனை பெறுகிறவனாக இருக்கிறான். முதல் வசனம் அப்படிதான் தியானிச்சோம். அப்போது நம்ம நீதியை விதைக்கிறவங்களா, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு நீதிமானாகிய தாவீதை சொல்கிறேன் பாருங்க, 71ஆம் சங்கீதம் 17வது 18வது வசனம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும்
உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைவயிறும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஓ, என்ன சொல்ற, நீ சிறு வயது வரைக்கும் என்னை போதிச்சு காப்பாற்றி வந்தீங்க. இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறான், இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கணும். முதிர் வயதும் நரைமயிர் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாதுங்க. இப்போ என்ன சொல்கிறான், இவனோ ராஜாங்க, இவனுக்கு ராஜாங்கம் உண்டு, மனைவிகள் உண்டு, மறுமனையாட்டிகள் உண்டு, ஆஃபீஸ் உண்டு, எல்லாமே உண்டு. இவன் ஏன் போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும்? இவன் ஏங்க ஆண்டவரை பற்றி சொல்லணும்? அவனுக்கு ஆண்டவர் மேலே நேசங்க, நேசம். என்னை கைவிட்டுறாதீங்க. எது கைவிடாதீங்க? உங்களை பற்றி இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும், இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். அந்த பத்சேபாள் விஷயத்தில் தவறிட்டான். தவறின நிமித்தமாக அவனுக்கு ஆவி டல்லாயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறான் பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே ஒரு மனம் திரும்புதலோடு கூட ஒரு சங்கீதத்தை எழுதுறான். 51ஆம் சங்கீதம் 12வது 13வது 14வது வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்போ இவன் என்ன ஆயிட்டான், இந்த பத்சேபாள் விஷயத்துல தவறுனதுனால இவனுக்குள்ள இருந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் போயிடுச்சு. சந்தோஷம் போயிடுச்சு. அவன் சொல்லுவான், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்ன செஞ்சாலும் அது நிற்குது. அடுத்த மனைவி எப்படி பண்ணிட்டேடா, அடுத்த மனைவி இப்படி பண்ணிட்டேடா, அவனை கொன்னிட்டேடா, இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த பாவம் முன்னாலவே நிற்குது, முன்னாலவே நிற்குது. இப்போ அதைத்தான் சொல்கிறான், அந்த முன்னால் நின்னதுனால அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான். இப்போ சொல்கிறான், ஆண்டவரே அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்துருங்கப்பா சொல்லிட்டு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்படின்னா அந்த சந்தோஷம் இழந்து போயிட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த சந்தோஷத்தை இழந்துட்டேன். எனக்கு அந்த சந்தோஷத்தையும் தாங்க, என்னவும் தாங்க, உற்சாகத்தின் ஆவியும் தாங்க. அப்போ இவன் இந்த மாதிரி காரியம் செஞ்சதுனால, அது முன்னாலே அந்த பாவம் நிற்கிறதுனால என்ன பண்ண முடியல, உற்சாகத்தின் ஆவி போச்சு போச்சு. இப்போ திரும்பவும் கேட்குறான், எது கேட்டான், உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யணும் சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது 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 ரட்சணியத்தின் சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவியும் தாங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஓஹோ, அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்ப. ஆனால் இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ண முடியல, அவனுக்கு உபதேசிக்க முடியல. ஏன்னா பாவம் முன்னால் நின்றுட்டே இருக்குது. இந்த உற்சாகத்தின் ஆவி போயிடுச்சு, அதனால என்னால் முடியல. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் உற்சாகம் இழந்ததுனால தான் நான் பாவம் செஞ்சு உற்சாகம் இழந்துட்டாங்கன்னு சொல்லல. அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி எப்படியோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இழந்ததுனால தான் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியலைங்க. அந்த உற்சாகத்தின் ஆவி உள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் சொல்லிடுவாங்க, யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் சொல்ல முடியல, அந்த உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ளே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போது ஒரு சகோதரனுடைய பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனுடைய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், ரொம்ப உற்சாகத்தில் இருக்கார் அந்த பையனுடைய அப்பா. பார்க்குறவன்ட்டெல்லாம் என்ன சொல்ல போகிறாரு, என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்க, என் பையனுக்கு கல்யாணம் கட்டாயம் வந்துருங்க, என்ன நான் நோட்டீஸ் கொண்டு வருவேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து அதான் சொல்லுவார். காரணம் உற்சாகம். அது என் பையனுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற அந்த உற்சாகத்தில் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இழந்ததுனால தாங்க நமக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியலை. சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க, 14ஆம் வசனம். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். தேவனே, ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான் பாருங்க, ஜெபம் பண்றான் பாருங்க. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். ஆஹா, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும்ன்றான். எப்படி இவனுக்கு இரத்தப்பழி வருது, எப்படிங்க இவன் இரத்தப்பழி உடையவனா மாறுறான்? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம்.
சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். ஓ, என்ன சொல்றாரு? நான் துன்மார்க்கனை பார்த்து சொல்றேன்பா, அவன் சாவான், அவன் சாவான். ஆனா நீ என்ன பண்ணணும்? அவனை எச்சரிக்கணும். துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிச்சு அவனை உயிரோடு காக்க முடியாம அதை அவனுக்கு நீ சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்க இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். இவன் ஏன் செத்தான்? இப்போ சாவான் தான் அவர் தான் சொல்றாரு. அப்புறம் இவன் ஏன் செத்தான்? உயிரோட காக்கும்படியாக அதை அவனுக்கு நீ சொல்லாவிட்டால், துன்மார்க்க வழியில இருக்காத, நீ மனம் திரும்பு, ஆண்டோடைய வழியில வா அப்படின்னு நீ சொல்லாமல் இருந்ததுனால, எச்சரிக்காமல் இருந்ததுனால அந்த துன்மார்க்கன் செத்தான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இதைத்தான் தாவீது சொன்னா, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும், இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும். இப்போ சங்கீதம் 9, 11, 12 படிப்போம். சீயோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது, இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். அவைகளை நினைக்கிறார். எவைகளை நினைக்கிறார்? ஜனங்களுக்குள்ளே அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து விசாரிப்பாராம். அப்படி விசாரிக்கும் போது என்ன நடக்குமா? அவர்களை நினைக்கிறார். யார? சுவிசேஷம் சொன்னாங்கல்ல, அவங்கள நினைக்கிறார். அவங்க சொன்னாங்க, அதனால இவன் இரத்த பழிக்கு இவன் தான் காரணம் போ அப்படின்னு சொல்லி கேட்டவனுக்கு தான் இரத்த பழி. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. சுவிசேஷம் சொல்லாவிட்டா அவன் செத்துருவான். அந்த இரத்த பழி வாங்கிட்ட கேட்பேன்றாரு. ஆனா இரத்த பழிக்கு நீங்க ஆகும்னா எப்படி? நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டுன்னு வச்சுங்க, விசாரணை இரத்த பழிக்காக விசாரணை பண்ணும்போது நம்ம நினைப்பார், இவன் சொன்னான், இவன் சொன்னான், அதனால இவன் இரத்த பழிக்கு நீங்கள் ஆகிட்டான் அப்படின்னு. ஆகையினால சுவிசேஷம் அறிவிக்கணுங்க. நம்ம ஒரு வெக்கப்படக்கூடாது. எந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த மாதிரிலாம் சந்தர்ப்பம் சொல்லிடணும். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் மடமடன்னு வாசிட்டு போயிடுவோம். 1 கொரிந்தியர் 9, 16, 17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. என்னங்க, உற்சாகத்தோடு செய்தால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் அது எனக்கு கடமை, அதனால செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதை உற்சாகமாக செஞ்சால் எனக்கு அதனால பலன் உண்டு. அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போது கூட ஒரு உற்சாகத்தோடு செய்யணும். கடமைக்கெல்லாம் போய் செய்யக்கூடாது, உற்சாகத்தோடு கூட போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். அதனால பலன் உண்டுன்றார். வாசிப்போம். இயேசு சொல்றார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இப்போ கடைசியில அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுப்பார். யார் வரும்போது? இயேசு வரும்போது பலன் கொடுப்பாராம். அவனவன் கிரியைக்கு. என்ன கிரியை? அதாவது மெய்யா நீதிமானுக்கு பலன் கொடுப்பாரு, வரும்போது கொடுப்பாரு. வசனம் கை கொள்வதனால மிகுந்த பலன் கொடுப்பாரு கிரியைகளுக்கு. அப்புறம் ஆசீர்வாதத்தை பலனை கொடுப்பாரு, அதுக்குரிய பலன் வரும். அதே நேரத்தில் வசனத்தை விதைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்குரிய பலனும் இருக்கு. அவன் செஞ்ச கிரியைகளுக்கு பலன் தருவேன்றார். சொல்றார் பாருங்க. இப்போ நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுக்கு கிடைக்க போற பலன் என்ன? ஜீவ விருட்சம்னால என்ன பிரயோஜனங்க? ஜீவ விருட்சத்தினால என்ன பிரயோஜனம்? அது ஒரு பழம், எல்லா பழம் மாதிரி அது ஒரு பழம் இல்லைங்க. ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டா
அவன் சாகவே மாட்டான். அதனால தானே ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசிடக்கூடாது தானே அவளை வெளியே நான் பண்ணுது. அப்போது நீதிமானுக்கு ஒரு பலம் கொடுக்க போறாரு. என்னென்னைக்கும் சாவாமல் ஜீவனோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படிக்கு தேவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிடத்தக்கதான ஒரு பலனை தரப்போகிறார். அது யாரு கிடைக்கும்? நீதிமானுக்கு. நீதிமானுக்கு. அதோடு மாத்திரம் இல்லை, வாசிங்க 2 யோவான் 8 உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போக, நீதிமான்களாகிய நீங்கள் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை. அப்போ பூரண பலனும் கொடுப்பாரு. அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆனால் உங்கள் செய்கையின் பலனை இழந்துடாதீங்க. இழக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ 7 படிங்க. 7 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கு. இது ஏன் சொன்னார்? இப்போ சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு கிடைச்ச பலனை விட்டுறாதீங்கன்றாரு. ஏன் ஏன் இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாம அந்தி கிறிஸ்துவ போல இவங்கெல்லாம் தோண்டி இருக்கிறாங்க. ஆகவே சொல்லிட்டு 9 வாசிங்க. இப்போ கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இதுதான் இந்த உபதேசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா எப்படி பிதாவையும் குமாரனையும் உடையவங்க. ஆனா இங்க ஒரு கூட்டம் இருக்குது, அந்தி கிறிஸ்து கூட்டம். அது எப்படி இந்த உபதேசத்தை வந்து வராது. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாது. அவர் மனுஷங்க அப்படின்னு சொல்லி இவங்க யார் தெரியுமா? இவங்க யாரு? ஜெகோவா விட்னஸ்காரங்க. ஜெகோவா விட்னஸ்காரங்க இயேசுவை அறிக்கை பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க அவங்ககிட்ட மாட்டிடாதீங்க, உங்க பலனை இழந்துருவீங்க. எவனோ வந்துட்டு பிதாதான் பெரியவருங்க, நீங்க இயேசு வந்து சாதாரண வரவங்க, நீங்க அவரை விட்டுட்டு இவரை பிடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி எவனோ வேதத்தை அறியாதவன் உங்களுக்கு சொன்னான்னா வேதம் அறிஞ்ச நீங்க சரியா புரிஞ்சுக்க தெரியணும். இவங்க மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத அந்தி கிறிஸ்துகள், அதனால கூடாது அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு 9 வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்ல. ஏன்னா ஏன் மீறி நடக்கிறவன் தேவனை உடையவன் அல்லன்னு போடுது? தேவன் தான் இயேசு கிறிஸ்து மூலம் அந்த உபதேசத்தை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது மீறி நடந்தா அவன் யார உடையவன் அல்ல, தேவனே உடையவன் அல்ல. சொல்லிட்டு உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனே உடையவன். அப்போ நீங்களும் நானும் நமக்கு கிடைச்ச பலனை இழந்து போகாம, அந்தி கிறிஸ்துவக்காரங்க அவங்க யாரு? ஜெகோவா விட்னஸ்காரங்க உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஏற்றுக்காதீங்க, கண்டிப்பாக ஏற்றுக்காதீங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்களேன், மடமண்ணா அதை வாசித்து முடிச்சிருங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல், எந்த உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுவன் துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன். போச்சு, பலனே போச்சு, பலனே போச்சு. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் அவங்களாம். அவங்க காரியத்தை நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, அவன் சொல்றதை ஏத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, நம்ம அவங்க துர்க்கிரியைகளுக்கு நம்ம பங்குள்ளவளாகும். நம்ம கிரியைகளுக்குரிய பலனெல்லாம் இழந்து போயிட்டோம். ஆகவே நீதிமானுக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? பலனளிக்கிறவர், பலனளிக்கிறவர். ஆகவே அந்த பலன் இழந்து போதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். என் ஆண்டவராக இயேசு வரும்போது அவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்க போறாரு. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்திலையும் பலன் தரும்படியாய் தேவன் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீதிமானுக்கு நீ பலன் அளிக்கிறவர். ஆண்டவரே, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டுன்னு சொன்னீங்க. கர்த்தர் தாமே
அந்த மெய்பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்குறவங்களா மாத்திரம் இல்லைங்க, வாழ்கிறவங்களா இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் மெய்பலனை அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டுன்னு சொன்னீங்களே, அந்த பலன் என்னென்னமா இருக்கும், அந்த பலன் அடையிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தியானித்தோம். ஆண்டவரே, என்னுடைய பலன் பொன்னை பார்க்கலும் தங்கத்தை பார்க்கலும் விலையேறப்பட்டதுனர். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அவன் கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிறவர். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிறவரே, நாங்கள் எப்படி வாழ்ந்து இந்த பலனை பெற்றுக்கொள்ளணுமோ அப்படி வாழ என்ன எங்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிற மகா பரிசுத்தமிழ் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட இறைவேளைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்தப்பனே, இந்த நாள் ஆண்டவரை நாங்கள் மீண்டும் சமூகத்தில் கடந்து வரும்படியாய் வேதத்தை தியானிக்க முடியாய் கத்த உதவி செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் என்ற தலைப்பின் கீழாய் எங்களோடு பேசி வருகிற எல்லா ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளுக்காய் கோடாக்கோடி நன்றியும் சோத்திரத்தினருக்கு தகப்பனே, ஊழியக்காரை கொண்டு வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை கர்த்தர் கற்றுக் கொடுத்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்தியிருந்த நாளிலும் ஆண்டவரே, மெய்யா நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, நீதிமான் எப்படி பலனை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எங்களோடு ஆண்டவரே நம்முடைய வேத வசனத்தின் ஆண்டவர் மூலமாய் எங்களோடு ஆண்டவரே அநேக வார்த்தையின் மூலமாய் வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசி நம்முடைய எல்லா கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் மை சோத்திருக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை மை துதிக்கிற ராஜா. ஆண்டவர் நற்கிரியாக பலனை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீங்களே, அப்படியே ஆண்டவரே இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திர வேத வசனத்தை கேட்கிறதா நாங்கள் ஆண்டவரே வசனத்துக்கு அப்படியே நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படையத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமி இந்த நாட்களில் செய்ததை உபதேசித்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே, அப்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவிய நாட்களில் ஆண்டவரே மை சோத்திருக்கிறப்பா இந்த வேத வசனத்தை ஆண்டவரே நாங்கள் அப்படியே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில அப்பியாசிக்க அதில் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவர் நன்றி செலுத்துற ஆண்டவரே. நம்மை துதிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிற ராஜா. அப்படி ஆண்டவரே நீதிமான் எப்படி ஆண்டவரே சோத்திரம் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்க நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மைத்துவமாய் உமக்கு கொடுத்து விட ஆண்டவரை தசமபாகத்தையும் காணிக்கையும் பண்டகை சாலையை சேர்க்க என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. உற்சாகமாய் கொடுக்கல் தேவன் பிரியமாய் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உற்சாகமாய் காரியங்களை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே சோத்திர கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரை காணிக்கை கொடுக்கத்தக்கதான பலனை கொடுக்கதான வயல் நிலங்களை உண்டாக்குற தேவனை சொல்லப்பட்டிருக்கிற விளைச்சல்கள் பெருகி செய்கிற தேவனை சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நீங்க கொடுக்கிறதான இந்த எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் மெய்யாய் உண்மையாய் உத்தமமாய் எமக்கு காரியங்களை செய்துவிட என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே தேவனை மனுஷன் வஞ்சிக்கலாமா சொல்லியிருக்கிறீங்களே, ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் இந்த காரியத்திலே வஞ்சிக்காதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உண்மையுத்தமாய் ஆண்டவரே காரியங்களை செய்துவிட என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறப்பா, மகிமைப்படுத்துகிறேன். நீதியாய் உம்முடைய வசனத்தை விதைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. ஆத்துமா ஆதாயம் நீ ஆண்டவரே சோத்திர நானவான்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. தாவீதை குறித்து எங்களோடு பேசினீங்களே, அவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் மாத்திரமல்ல ஆண்டவரே இந்த முதிர் வயதில் ஆண்டவரே உற்சாகமாய் ஊழியம் செய்கிறவனாய் காணப்பட்டானே, அப்படியே ஆண்டவரே நாங்களும் எங்களுக்கு எடுக்கிறதான எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே சுவிசேஷ அறிவிக்க ஆத்மா ஆதாயம் பண்ண என் தேவனாக்கத்தை கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. ஆண்டவரே இரத்த பழியை குறித்து கேட்கும் போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா சாக்கு போக்கு சொல்லுற அளவு கடந்து போகாதபடி என் தேவனாக்கத்து ஆண்டவரே சோத்திரப்பா எங்களுக்கு எடுக்கப்படுகிறதான எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷ தைரியமாய் அறிவித்து விட தேவனாக்கத்தை உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. கிருபையுள்ள கரங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசதியின்படி நீங்கள் நடத்துங்கப்பா. நீங்க வரும்போது ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே சோத்திரப்பா அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் அந்த பூரண பலனை இழந்து போகாதபடி கர்த்தர் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. சுவிசேஷத்துக்கு மாறாய் வருகிறதான எல்லா காரியத்தையும் யார் எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் சரி ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு மாறாய் ஆண்டவரே உபதேசத்துக்கு நீங்க உபதேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே காரியங்களை பேசுகிறவர்கள் வந்தால்
ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி நாங்கள் அதற்கு விலகி தம்மையை உறுதியாய் பற்றிக்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் அதிகமான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. கிருபையில கரங்களை எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. நீங்க வரும்போது ஆண்டவரே மெய்யாக பலனாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள சகல துதி கன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.